வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் செம்மையாக சூலூரின் அனைத்து பள்ளிகளிலும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை இலக்கிய போட்டிகள், வகுப்பிலே சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து ஊக்குவித்தல் ஆகிய பணிகளை செம்மையாக செய்து வரும் சூலூர் கல்வி வளர்ச்சி குழு விழா இன்று அதற்காக வந்திருக்கும் நமது தலைவர் அண்ணன் மன்னவன் அவர்களையும், அவர் அருமை தங்கை நமது இனிதா அவர்களையும், எங்கள் அன்பின் இதயக்கனி பொன்முடி அவர்களின் இளவல் அவர்களையும், பொன்முடி அவர்களின் பேத்தி, அவர் எங்களுக்கு இவங்களையெல்லாம் அறிமுகப்படுத்தாமே போயிட்டார். இருந்தாலும் மிகச்சிறப்பாக எங்களை நினைவு கூர்ந்து என்றும் சூலூரின் வளர்ச்சிக்காக பாடுபடும் இந்த குழுவை எங்கள் பள்ளியின் சார்பாக மனமாற வருக வருக என்று மாணவர்களின் கரவொலியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய அரசானது நிறைய விழாக்களை நடத்த சொல்கிறது. ஆனால் விளைவுகள் ஒன்றும் மாணவர்களுக்கு வந்து சேர்வதாக இல்லை. ஆனால் விழாவையும் நடத்தி மிகப்பெரிய விளைவுகளையும் எங்கள் மாணவர்களுக்கு அளிக்கும் எமது SRS அறக்கட்டளைக்கு தெரிவித்துக்கொண்டு, மேலும் எங்கள் பள்ளியில் நிறைய விழாக்கள் நடக்கிறது. அதற்கெல்லாம் பரிசளிப்பதற்கு போதுமான தொகை எம்மிடம் இல்லை. அந்த நேரத்திலெல்லாம் நாங்கள் என்ன சொல்வோம் என்றால், பெற்றோர்களும் ஒரு கோரிக்கையாக வைப்பார்கள், விளையாட்டு விழா வைக்க வேண்டும், கலை நிகழ்ச்சி போட்டிகள்லாம் நடத்த வேண்டும். நாங்கள் இந்த சூலூரின் அனைத்து பள்ளிகளும் சொல்வது என்னவென்றால், நம்மிடையே நடக்கும் SRS விழாவில் நமது குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல வெகுமதிகளையும் கொடுப்பார்கள். அது இருக்கிறதே, இது போதுமே என்று தான் நாங்கள் சொல்வோம். அந்த அளவுக்கு தலைமை ஆசிரியர்களாக எங்களை இந்த விழா நடத்தி பெற்றோர்களிடமிருந்து வெகுமதிப்பை பெற்றுத்தரும் இந்த குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் ஆசிரியர்கள் எந்தவித சிரமமும் பார்க்காமல் இந்த விழா தங்களது SRS குழுமத்தின் இந்த சிறப்பு செயல் மென்மேலும் வளர, சூலூர் அல்லாது தமிழகம் எங்கும் வளர எங்களுடைய ஆசையை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்க வருமாறு திரு சூதா மன்னன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பார்ந்த சூலூர் SRS அறக்கட்டளை சார்பாக சூலூர் கல்வி வளர்ச்சி விழாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, இந்த விழாவில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற சூலூர் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி விக்னேஷ் அவர்களே, சகோதரி இனிதா அவர்களே, எங்களுடைய மாப்பிள்ளை டாக்டர் குமார் அவர்களே, அன்பு சகோதரர் திரு பொன்முடியண்ணன் அவர்களுடைய பேத்தி ஈசா அவர்களே, சூலூர் பேராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களே, இந்த பகுதியினுடைய வார்டு உறுப்பினர் சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, SRS அறக்கட்டளை சேர்ந்த தம்பி லோகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகளே, அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சூலூரினுடைய முன்னாள் பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு SRS அவர்கள் சூலூர் மக்களால் வந்து அன்போடு இந்த SRS என்று உச்சரிக்கப்பட்டு வந்த SR சுப்பிரமணியம் அவர்கள். SRS அவர்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஃபோட்டோவில் எங்கே இருக்கார்? அந்த கடைசியில் இருக்கிறதா SRS அவர்கள். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுடைய அப்பா அம்மாவை கேட்டால் தெரியும். அதே போல் சென்ட்ரலில் இருக்கிறது சூலூர் நகர தந்தை சூரா தங்கவேல் அவர்கள். அவரை தெரியுமா? நீங்கள் அவரையும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பனியன் போட்டு வேட்டி போட்டு ஒரு வெள்ளை துண்டு போட்டு வருவார், பார்த்துருக்கீங்களா? இல்லை. இந்த சைடில் வந்து கடைசியாக இருக்கிறது இப்போ நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அவர்கள். சூலூர் பேராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு.
உங்கள் வீட்டில் பல பேர் வீட்டில் ஃபோட்டோ இருக்கும், உண்டா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? பொன்முடி என்ன தெரியுமா? இவங்க 3 பேர் சார்பாக தான் வந்து இந்த எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து எஸ்ஆர்எஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மறைஞ்சிட்டார். அவர் சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது தான் இந்த சூலூருக்கு வந்து சிறுவாணி தண்ணி கொண்டு வந்தார். அதாவது மற்ற ஊர்களுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல சூலூருக்கு வந்து சிறுவாணி தண்ணி கொண்டு வந்தவர் எஸ்ஆர்எஸ் அவர்கள். ஏன்னு கேட்டால் சூலூர் மக்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம், எல்லா ஊரை காட்டிலையும் சூலூர் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் திரு எஸ்ஆர்எஸ் அவர்களுக்கு இருந்தது. அதே போல் வந்து பல துறைகளிலும் சூலூர் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் எஸ்ஆர்எஸ் அவர்களுக்கு இருந்தது. அதற்காக அவர் வந்து சிறப்பான முறையில் பாடுபட்டார். அப்பேற்பட்ட எஸ்ஆர்எஸ் அவர்களுக்கு இப்போ வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு அவர் தலைவராக இருந்தபோதே கிட்டத்தட்ட 1967, 70 இந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா சூலூரில் கல்யாண மண்டபம் கிடையாது. அன்றைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணோன்னு சொன்னால் இப்போ வந்து பெரிய பெரிய கோயில்கள்லையோ இல்லை வந்து வீட்லேயோ தான் அந்த கல்யாணம் வைப்பாங்க. அப்போ கல்யாண மண்டபத்தை சூலூரில் நம்ம கட்டணும்னு சொல்லி வந்து எஸ்ஆர்எஸ் ரொம்ப விருப்பப்பட்டார். சரி, நம்ம சூலூர் மக்கள் அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக. ஆனால் அவர்னால் அதை கட்ட முடியல. அவருடைய ஆசையை வந்து அவருடைய தம்பி இந்த சூரா தங்கவேல் அவர்கள் அந்த திருமண மண்டபத்தை கட்டினார். அப்போ அதுக்கு வந்து பொன்முடி அவர்கள் வந்து மிகுந்த ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த எஸ்ஆர்எஸ் திருமண மண்டபத்தை உருவாக்குனாங்க. அந்த திருமண மண்டபத்திலிருந்து வர்ற வருவாயை சூலூரில் இருக்கிற வந்து இந்த அரசு பள்ளிகளுக்கு அவங்க செலவு பண்ணாங்க. அன்றைக்கெல்லாம் அரசு பள்ளிகளுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வசதி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கல. அதனால் எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த எஸ்ஆர்எஸ்னுடைய அந்த நினைவு நாள் நிலைக்கு வந்து இந்த சூலூர் கல்வி வளர்ச்சி விழாவை வந்து சூரா தங்கவேல் ஐயாவும் அண்ணன் பொன்முடி அவர்களும் அந்த விழாவை உருவாக்கி இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்த பள்ளிக்கு வேணுங்கிற அந்த வசதிகள் என்னென்னு கேட்டு அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதற்கு அந்த கல்யாண மண்டபத்தில் வர்ற அந்த வருவாயை செலவு பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு வந்து வகுப்பு வாரியாக யார் கல்வியில் சிறப்பாக படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்க. அதே போல் கலை இலக்கிய போட்டிகளில், அதே போல் ஸ்போர்ட்ஸில், இதில் யார் பங்கேற்று வந்து வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு பூரா எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை சார்பாக சூலூரில் இருக்கிற எல்லா ஸ்கூலுகளுக்கும் போய் ஒவ்வொரு வகுப்பு வாரியாக இந்த போட்டிகளை நடத்தி உங்களை ஊக்குவிச்சாங்க. அப்படி ஊக்குவிச்சதுனால இந்த 47 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இந்த ட்ரஸ்ட்டுனால் பயன்பெற்றிருக்காங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய சாதனையாளர்களாக இன்றைக்கி கல்வியில், ஸ்போர்ட்ஸில், அதே மாதிரி கலை இலக்கியத்துறையில் வர்றதுக்கு காரணம் இந்த எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட்டு. இந்த எஸ்ஆர்எஸ் ட்ரஸ்ட்டில் அதுவும் முக்கியமாக கல்வி வளர்ச்சி விழாவாக ஐயா சூரா தங்கவேல் அவர்கள் கொண்டாடணும்னு நினச்சது. ஏன்னா இந்த மாதிரி வந்து அரசுனுடைய பள்ளிகளில் படிக்கிற அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் ஒரு சாதாரண வகுப்பை சார்ந்த பெற்றோர்கள், அவங்களுக்கு பெரிய வசதியெல்லாம் இருக்காது. அப்படி பெரிய வசதி இருந்தால் அவங்க கவர்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வசதி இல்லாத ஒரு சூழலில் தான் இந்த பள்ளிக்கூடத்துலலாம் கொண்டு வந்து படிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் நாங்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம். இப்போ நானே பொன்முடி என்ன அப்போ அதே போல் ஐயா அவர்கள் கூட இங்கே தான் படித்தாங்க, சூரா தங்கவேல் ஐயா கூட. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சிறுசாக இருந்து நான் வந்து ஸ்கூல் முடிக்கிற காலத்துலேயே கவர்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ எல்லா பக்கம் கவர்மெண்ட் வந்ததுனால இன்றைக்கி சாதாரண வகுப்பை சேர்ந்தவங்க தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அப்போ சாதாரண அந்த மக்களுடைய அந்த குழந்தைகளுக்கு எது சொத்து? அது உங்களுக்கு வந்து கல்வி தான் சொத்து. நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நாளைக்கு நல்ல வேலைக்கு போகலாம், நிறையா சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் இருக்கிறவங்க வந்து கல்வியிலேனா சம்பாதிக்க முடியாது, அவங்க ஏழையாகிடுவாங்க. நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய பணக்காரனாக மாறிடலாம். அப்போ பெரிய ஆளாக வரலாம், ஒரு சயின்டிஸ்டாக வரலாம், ஒரு டாக்டராக வரலாம், ஒரு இன்ஜினியராக வரலாம். அப்போ உங்களை முன்னு கொண்டு வரதான் எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளையினுடைய நோக்கம். உங்களுக்கு வந்து ஒரு ஏணியாக, ஒரு உந்து சக்தியாக இந்த எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை
ஐயா சூரா தங்கவேல் அவர்களும் அண்ணன் பொன்முடி அவர்களும் இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குனாங்க நீங்கள் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக. அந்த வகையில் உங்கள் பெற்றோர்களுடைய கனவு என்ன? அவங்க சந்தோஷமாக இருக்கிறங்கிறது அந்த பெற்றோர்களுடைய கனவு கிடையாது. உங்கள் அப்பா அம்மா அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து அவங்க நல்லா சாப்பிடலைனாலும் கூட உங்களை நல்லா சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது எதற்காக? நீங்கள் நாளைக்கு நல்லா பெருசாகி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் சம்பாரித்து உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுவீங்கிற அந்த கனவு தான், இந்த ஊருக்கு சேவை செய்யுங்கிற அந்த கனவு தான். நாளைக்கு நீங்கள்லாம் ஒரு பெரிய ஆளாக வந்தால் இந்த சூலூருக்கு பெருமை. சூலூர்லேருந்து இவங்க இன்றைக்கி சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க பாரு. இன்றைக்கி வந்து நகராட்சியில் இப்போ இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஆணையராக இருக்கிறார் வந்து சரவணகுமார்னு. இங்கே நம்ம சூலூரில் இதே பள்ளியில் படித்து இதே எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு வகுப்புலேயும் வந்து பரிசு வாங்கி வந்தவர் தான் இன்றைக்கி சரவணகுமார். இன்றைக்கி அவர் ஐஏஎஸ் அதிகாரியினுடைய ரேங்க்கு இன்றைக்கி வர்றாரு. அப்போ அவர் வந்து போகிற ஊர்லலாம் அவரை பாராட்டுறாங்க. அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சூலூரில் எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை மூலிமா பரிசு வாங்கி என்னை ஒரு உந்து சக்தியாக அந்த ட்ரஸ்ட் உருவாக்குனதுடைய காரணத்தினால தான் இன்றைக்கி நான் இந்த போஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட இந்த அறக்கட்டளை இன்றைக்கி 47 ஆண்டுகளாக இப்போ சூலூரில் சர்வீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் இந்த விழாவில் நான் உங்களெல்லாம் கலந்து இன்றைக்கி வந்து உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பரிசு வாங்கியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே பரிசு இருக்குது. ஆச்சா, எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்லா ஸ்போர்ட்ஸில் வரணும், நீங்கள் நல்லா கலைத்திறமையில் வரணும். சூலூர்னால இப்போ சகலகலா வல்லவர்கள் தான் இந்த சூலூரில் இருக்கணுங்கிற ஒரு பேர் எடுக்கணும். அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் ஃபேமிலியே இங்கே வந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து பொன்முடி அண்ணன் பையன் இங்கே வந்திருக்கிறாரு. இன்றைக்கி பொன்முடி அண்ணன் பேத்தி வந்திருக்கு. அப்போ இந்த விழா வந்து அப்படியே ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக சூலூரில் நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உறுதி. இன்றைக்கி எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை அடுத்தடுத்த தலைமுறை சேர்ந்தவர்கள் இந்த சூலூருக்காக உங்களுக்காக அதை சேவை செய்வார்கள் என்பதைத்தான் இந்த மேடை இன்றைக்கி வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் யார் யார் வந்து இந்த போட்டியில் கலந்துருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்குறோம். நீங்கள்லாம் சிறப்பாக வரணும்னு இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றுமாறு திரு பொன்முடி விக்னேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பெயர்த்தி ஈஷா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஈஷா. இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா படிப்பீங்க. எல்லோரும் நிறைய பிரைட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் உங்ககிட்டலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு போகணுன்னு தான் நான் வந்திருக்கேன். இன்னும் நீங்கள் அப்படி சொன்ன மாதிரியே நல்லா படிக்கணும், நல்லா இன்னும் முன்னேறணும். வாழ்த்துக்கள். உரையாற்றுமாறு திரு இனிதா குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு குமார் அவர்கள் எனக்கு பதிலாக உரையாற்றுவார்கள். மியூசிக்கல் சேர்மன். அன்புள்ள தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, இந்த விழாவுக்கு வந்து சேர்ந்து இதில் பங்கேற்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு இன்னசென்ட் ஒரு குழந்தைகளை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சொன்ன மாதிரி மன்னவன் சொன்ன மாதிரி பிரைட் ஃப்யூச்சர் முன்னாடி இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். உங்கள் அம்மா அப்பாலாம் வேணுங்கிறத பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே எப்படி மேலே வரணுங்கிறது உங்களால் தான் முடியும். நீங்கள் இந்த மாதிரி அறக்கட்டளை பண்ணுற இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக படித்து நல்ல முன்னுக்கு வந்து மன்னவன் எகைன்னு சொன்னாங்க, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், பட் இந்த ஊருக்கு நல்லது பண்ணுங்கள். அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்தி நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. வழங்கும் நிகழ்ச்சி பரிசு வழங்கி சிறப்பிக்க வருமாறு திரு மன்னனோலை அன்புடன் அழைக்கின்றோம். கல்வியில் சிறந்த முதலிடம் 1ஆம் வகுப்பு ஏ பிரிவு ஜி பிந்துமதி
இரண்டாம் இடம் ஆர் தர்ஷன். ஃபர்ஸ்ட் பி. அடுத்து வர்ஷன், முதலிடம் வர்ஷன். ஃபர்ஸ்ட் பி வே தன்ஷிகா. அடுத்து ஓட்டப்பந்தயம் இரண்டாம் இடம் மூன்றாம் வகுப்பு இ சசி பிரகாசம். அடுத்து தேர்ட் பி ஓட்டப்பந்தயம் மூன்றாம் இடம் எஸ் மாதையன். அடுத்து கல்வியாண்டில் இரண்டாம் இடம் தேர்ட் பி கே அஸ்வின். அடுத்து கல்வியாண்டில் முதலிடம் தேர்ட் பி எஸ் சந்தீப். பரிசு வழங்கி சிறப்பித்த திரு மனோகருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு திரு பொன்முடி விக்னேஸ்வரர் அழைக்கின்றோம். ஓட்டப்பந்தயம் முதலிடம் தேர்ட் பி கே பீரன். கல்வியில் முதலிடம் வீரன் வந்திருக்கீங்களா? அடுத்து கல்வியில் முதலிடம் ஜி எம் சஸ்வின் ராஜா. ஃபோர்த் பி சுவாரதா. கல்வியில் முதலிடம் ஃபோர்த் பி எஸ் சுவாரதா. கல்வியில் இரண்டாம் இடம் ஃபோர்த் பி ஜே கே பிரதீக்ஷா. ஏ ஜி சாருமதி. அடுத்து இரண்டாம் இடம் எஸ் பார்கவின். அடுத்து ஓட்டப்பந்தய முதலிடம் எஸ் அரவிந்த். முதல் வகுப்பா? அடுத்து எம் சண்முகப்பிரியன் இரண்டாம் இடம். மூன்றாம் இடம் டி ஒய் சத்யபிரியன். அடுத்து முதலிடம் எஸ் மதுமிதா. சத்யபிரியன் வந்திருக்கீங்களா? அடுத்து இரண்டாம் இடம் விளையாட்டு. அடுத்து விளையாட்டில் முதலிடம் ஆர் தமிழினி. அடுத்து நொண்டி அடித்தல் முதலிடம் எஸ் சரத். அடுத்து நொண்டி அடித்தல் இரண்டாம் இடம் டி ஹரிஹரசுதன். அடுத்து நொண்டி முதலிடம் மூன்றாம் இடம் எஸ் ஆதிரன். அடுத்து நொண்டி முதலிடம் வி ஹன்சிகா ஸ்ரீ. அடுத்து இரண்டாம் இடம் வி தேவவர்ணிகா. மூன்றாம் இடம் பி ஆர்த்தி ஸ்ரீ. அடுத்து தவளை ஓட்டம் முதலிடம் டி ஒய் சங்கர் பிரியன். இரண்டாம் இடம் எஸ் சரத். அடுத்து தவளை ஓட்டம் மூன்றாம் இடம் ஏ அர்ஜுன். அடுத்து தவளை ஓட்டம் முதலிடம் எம் கௌசிபா எக்ஸ்பெரன்சா. அடுத்து தவளை ஓட்டம் இரண்டாம் இடம் எஸ் மதுமிதா. பரிசு வழங்கி சிறப்பித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு செல்வி ஈஷா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து தவளை ஓட்டம் முதலிடம் பி பாலவர்ஷிகா.
மூன்றாம் இடம். அடுத்து பாட்டு போட்டி முதலிடம் எம் கெசியா எக்ஸ்பெரின்ஸா. பாட்டு போட்டி இரண்டாம் இடம் ஏ அஷ்மிதா. பாட்டு போட்டி மூன்றாம் இடம் எம் சண்முக பிரியன். அடுத்து ரைம்ஸ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து எஸ் மதுமிதா. இரண்டாம் இடம் கே மௌனிஷ் குரு. மூன்றாம் இடம் எம் ராயன் ஜோசப். அடுத்து ஓவிய போட்டி முதலிடம் டி நேயதட்சணா. அடுத்து ஓவிய போட்டி இரண்டாம் இடம் எஸ் கார்த்திகா. அடுத்து ஓவிய போட்டி மூன்றாம் இடம் எஸ் எஸ் கவின். அடுத்து ஓவிய போட்டி முதலிடம் எம் வர்ஷன். இரண்டாம் வகுப்பு எம் வர்ஷன். இரண்டாம் இடம் சி பத்மராம். மூன்றாம் இடம் கே கவிச்செல்வன். அடுத்து ஓட்டப் போட்டி இரண்டாம் வகுப்பு முதலிடம் டி ஜெர்சிலின் டெவிஷா. இரண்டாம் இடம் எஸ் தன்ஜிலா. மூன்றாம் இடம் கே நேச ஜெரினா. அடுத்து நொண்டி இரண்டாம் வகுப்பு முதலிடம் எஃப் ஹர்ஷன் குமார். இரண்டாம் இடம் கே கவிச்செல்வன். மூன்றாம் இடம் எம் வர்ஷன். பரிசு வழங்கி சிறப்பித்த ஈஷா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து பரிசினை வழங்க வருமாறு திரு குமார் அவர்கள். இரண்டாம் வகுப்பு நொண்டி ஆட்டம் முதலிடம் எஸ் தன்ஜிலா, செகண்ட் ஸ்டாண்டர்டு. அடுத்து இரண்டாம் இடம் டி ஜெஸ்லின் டெவிஷா. அடுத்து எஸ் ஜி பிந்துமதி, பண்டிகன் ஜி பிந்துமதி மூன்றாம் இடம். அடுத்து இரண்டாம் வகுப்பு இசை நாற்காலி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஆர் கிருத்திஷ் வந்திருக்கீங்களா? அடுத்து எஸ் சக்திவேல் இரண்டாம் இடம். இசை நாற்காலி மூன்றாம் இடம் எஃப் ஹர்ஷன் குமார். இசை நாற்காலி முதலிடம் கே நேச ஜெரினா. இரண்டாம் இடம் ஜி திவ்விஷா. மூன்றாம் இடம் வி தன்ஷிகா. அடுத்து பாடல் போட்டி முதலிடம் ஹர்ஷித் சாய். ஏ தீப்ஷிகா. இரண்டாம் இடம் ஏ தீப்ஷிகா. மூன்றாம் இடம் பி சஷ்னிகா ஸ்ரீ. அடுத்து கதை கூறும் போட்டி முதலிடம் ஆர் ரித்விக். இரண்டாம் இடம் டி தக்ஷிதா. டி தக்ஷிதா. மூன்றாம் இடம் கே ரபீனா. அடுத்து வண்ணம் தீட்டுதல் முதலிடம் கே கவிச்செல்வன். அடுத்து வண்ணம் தீட்டுதல் இரண்டாம் இடம் கே ரவீனா. வண்ணம் தீட்டுதல் மூன்றாம் இடம் எஸ் பத்மராம். அடுத்து இரண்டாம் வகுப்பு ஓட்டப் போட்டி வி தமிழ்ச்செல்வன். இரண்டாம் வகுப்பா தம்பி, செகண்ட் ஸ்டாண்டர்டு. அடுத்து இரண்டாம் இடம் இ ஜெய் விஷ்ணு. மூன்றாம் இடம் ஆர் தர்ஷன். ஓட்டப் போட்டி முதலிடம் கே நேரிலை. இரண்டாம் இடம் எஸ் பிரதீக்ஷா. மூன்றாம் இடம் எஸ் அர்ச்சனா. வந்திருக்கீங்களா?
அடுத்து தவளை ஓட்டம் முதலிடம் கே இன்பன். அடுத்து தவளை ஓட்டம் இரண்டாம் இடம் எஸ் சந்தோஷ்குமார். தவளை ஓட்டம் மூன்றாம் இடம் ஏ சித்தார்த். தவளை ஓட்ட முதலிடம் எல் ஹர்ஷா. தவளை ஓட்டம் இரண்டாவது கே ஜனனி. செகண்ட் ஆமாம் தேர்ட் இருக்கு. தேர்ட் எஸ் பிரதீக்ஷா. அடுத்து தவளை நொண்டி ஓட்டம் முதலிடம் வி தமிழ்செல்வன். இரண்டாம் இடம் ஏ சித்தார்த். மூன்றாம் இடம் ஜி தஷ்வின். பரிசு வழங்கி சிறப்பு மிக நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து பரிசு வழங்க வருமாறு திருமதி இனிதா குமார் அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து நொண்டி ஓட்ட முதலிடம் ஏ முக்தியா. இரண்டாம் இடம் எஸ் அர்ச்சனா. மூன்றாம் இடம் கே நேரிழை. ஓவிய போட்டி முதலிடம் கே இன்பன். இரண்டாம் இடம் இ ஜெய் விஷ்ணு. அடுத்து ஓவிய போட்டி மூன்றாம் இடம் கே நேரிழை. இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் முதலிடம் ஆர் தர்ஷன். அடுத்து இரண்டாம் இடம் ஏ முக்தியா. அடுத்து எஸ் பிரதீக்ஷா. பாடல் ஒப்புவித்தல் போட்டி முதலிடம் எஸ் பிரதீக்ஷா. ரெண்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்துருங்க. பிரதீக்ஷா 2 இருக்கு. அடுத்து எஸ் ஜி தஷ்வின். ஆர் தர்ஷன். பரிசு வழங்கி சிறப்பித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து ஓட்டப்பந்தயம் 3ஆம் வகுப்பு முதலிடம் எஸ் கீர்த்திஷா. இரண்டாம் இடம் ஏ சித்ரா தேவி. மூன்றாம் இடம் ஏ நிதிஸ்ரீ. நொண்டி முதலிடம் எஸ் முத்துராமலிங்கம். இரண்டாம் இடம் பி தினேஷ். அடுத்து ஏபி சுதர்ஷன். அடுத்து கே லிசர்னா. அடுத்து ஆர் ரக்ஷிதா. அடுத்து நொண்டியில் 3ஆம் இடம் ஏ முருகதர்ஷினி. அடுத்து தவளையோட்ட முதலிடம் எம் சிவசங்கர். இரண்டாம் இடம் எம் சரத். மூன்றாம் இடம் டி கிஷோர் சண்முகம். அடுத்து எஸ் டி காஷ்னிகா. ஆர் ரோஹிணி. பி எம் சித்தார்த்.
ஏ பிரவீனா. அடுத்து பாட்டு போட்டி 3ஆம் இடம் கே லிசர்னா. அடுத்து இங்கிலீஷ் ரீடிங் ஃபர்ஸ்ட் 1ஆம் இடம் டி ரிஷி தேவராஜ். 2ஆம் இடம் என் ஆரியன். 3ஆம் இடம் எல்என் ஹர்ஷிவ். 3ஆம் இடம் எல்என் ஹர்ஷிவ். பரிசு வழங்கி சிறப்பித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து தலைமை ஆசிரியை திருமதி மார்கரெட் அவர்களை பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இடம் வி சஞ்சனா தேவி. 2ஆம் இடம் பி சஷ்மிதா. 3ஆம் இடம் எம் பிரஜில். அடுத்து ஜே தஷ்வினா பேச்சு போட்டி முதல் 4ஆம் வகுப்பு. ஹலோ. அடுத்து 2ஆம் இடம் எஸ் புகழ். கூப்பிடு. 3ஆம் பரிசு எம் எஸ் தனஞ்சயன். முதலிடம் திருக்குமரன். கையெழுத்து போட்டி முதலிடம் எஸ் திருக்குமரன் 4ஆம் வகுப்பு. அடுத்து கையெழுத்து போட்டி 2ஆம் இடம் எம் பிரதீக்ஷா. கையெழுத்து போட்டி 3ஆம் இடம் வி ஜி விதுலா. அடுத்து நொண்டி முதலிடம் மு எஸ் முகமது சர்கான். 2ஆம் இடம் பி விஷ்ணுகுமார் தாஸ். 3ஆம் இடம் எஸ் ஜீவன். அடுத்து நொண்டி முதலிடம் ஆர் பிரியங்கா காந்தி. 2ஆம் இடம் ஜே தஷ்வினா. 3ஆம் இடம் வி பாலவர்ஷினி. முதலிடம் எஸ் பரிசு வழங்கி சிறப்பித்த தலைமை ஆசிரியர் நெஞ்சார்ந்த நன்றி. எஸ்எம்சி தலைவர் திருமதி பாண்டிமீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓட்டப்பந்தய முதலிடம் எஸ் ஜீவன். 2ஆம் இடம் ஏ கலைச்செல்வன். 3ஆம் இடம் எஸ் சிவராஜ். ஓட்டப்பந்தய முதலிடம் ஆர் பிரியங்கா காந்தி. 2ஆம் இடம் பி பாலவர்ஷினி. 3ஆம் இடம் எம் பிரதீக்ஷா. இசை நாற்காலி முதலிடம் எஸ் ஜீவன். 2ஆம் இடம் ஆர் இமானுவேல். 3ஆம் இடம் எல் ஹரிஸ் விபீஷன். பரிசு வழங்கி சிறப்பித்த நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து ஆசிரியை சாரதாமணி அவர்களை பரிசு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இசை நாற்காலி முதலிடம் வி மகேஸ்வரி. 2ஆம் இடம் எம் பிரதீக்ஷா. 3ஆம் இடம் கே கபீஷா. அடுத்து 5th ஏ ஓட்டப்போட்டி முதலிடம் எம் நிகிலேஷ். 2ஆம் இடம் எஸ் சுஜித். 3ஆம் இடம் எம் சர்வேஷ். ஓட்டப்போட்டி முதலிடம் எம் கே கீர்த்தனா. 2ஆம் இடம் வி வைஷ்ணவி. 3ஆம் இடம் எஸ் சம்யுக்தா. நொண்டி ஓட்ட முதலிடம் டி ஏ முகமது ரிஃபாத். 2ஆம் இடம் சி விக்ராந்த். 3ஆம் இடம் ஏ தரன்குமார். நொண்டி ஓட்ட முதலிடம் எஸ் லக்ஷனா. 2ஆம் இடம் எஸ் உத்ரா கிருஷ்ணன். 3ஆம் இடம் எம் சௌந்தர்யா. உருளைக்கிழங்கு சேகத்தில் முதலிடம் டி தெபேரா கிரேஸ். 2ஆம் இடம் எஸ் துர்கா தேவி. பரிசு வழங்கி சிறப்பித்த ஆசிரியருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து எஸ் ஆர் சுசீலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 3ஆம் இடம் பி லக்ஷனா ஏ ஹரிகிருஷ்ணா. 2ஆம் இடம் எஸ் ஜெரோம்.
கட்டுரை போட்டி முதலிடம் டி சிவானி. நிஷா நிஷா வந்திருக்காங்களா? கட்டுரை போட்டி 2ஆம் இடம் எஸ் நிஷா. 3ஆம் இடம் ஏ நேகாஸ்ரீ. பரிசு வழங்கி சிறப்பித்த ஆசிரியருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு ஆசிரியர் திருமதி ஆர் வீரலட்சுமி அவர்களை பிரணிதி நிஷா. 3ஆம் இடம் பி தனுஸ்ரீ. ஓவிய போட்டி முதலிடம் கே அஸ்வஸ்ரீ. 2ஆம் இடம் டி ஹரிதா. 3ஆம் இடம் பி நிகிதா. 3ஆம் இடம் எம் லக்ஷதா. பரிசு வழங்கி சிறப்பித்த ஆசிரியருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்தது பரிசு வழங்கி வருமாறு EKS ரவிச்சந்திரிகா அவர்கள் அழைக்கின்றோம். 2ஆம் இடம் கே முத்து கணேஷ். 3ஆம் இடம் எஸ் நந்தகுமார். ஓட்டப்பந்தய முதலிடம் எஸ் சந்தோஷினி. 2ஆம் இடம் ஆர் லலிதா. 3ஆம் இடம் JK பிரதீக்ஷா. அடுத்து நொண்டி எழுத்தில் முதலிடம் எஸ் இமயவர்மன். 2ஆம் இடம் வி பிரீத்தம். பரிசு வழங்கி சிறப்பித்த ஆசிரியருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து நொண்டி எழுத்தில் 3ஆம் இடம் கே முத்து கணேஷ். பரிசு வழங்க வருமாறு அன்புடன் ஆசீர்வதிக்கின்றோம் ஆசிரியர். அடுத்து தவளை ஓட்ட முதலிடம் ஏ ரோஹித். 2ஆம் இடம் ஜி நந்தகுமார். தவளை ஓட்ட 3ஆம் இடம் எஸ் இமயவர்மன். தவளை ஓட்டம் முதலிடம் டி தீபிகா. 2ஆம் இடம் கே ரியாஸ்ரீ. அடுத்து தவளை ஓட்டம் 3ஆம் இடம் ஆர் லலிதா. பரிசு வழங்கி சிறப்பித்த ஆசிரியருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து ஓவிய போட்டி முதலிடம் எஸ் இமயவர்மன். 2ஆம் இடம் 3ஆம் இடம் RP அகன்யா. பேச்சு போட்டி முதலிடம் எஸ் சுவாரதா. அடுத்து 2ஆம் இடம் பேச்சு போட்டி RP அகன்யா. 3ஆம் இடம் வி விகாஷினி. கையெழுத்து போட்டி முதலிடம் எஸ் சுவாரதா. 2ஆம் இடம் வி விகாஷினி. 3ஆம் இடம் RP அகன்யா. நன்றியை வழங்க வருமாறு ஆசிரியர் திருமதி வீரலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கவனிங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லா குழந்தையும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஏன்? பரிசு வாங்கியிருக்கிறீங்களே, இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எல்லோரும் வாங்கணும். சரியா? அப்போ நல்லா படிக்கணும், நல்லா வரையணும், நல்லா விளையாடணும். ஓகேவா? அடுத்த வருஷம் நிறைய பேர் வாங்கலாமா? வாங்கலாம். இன்றைக்கி அவங்க SRS இது சார்பாக எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இந்த விழா சிறப்பாக நடந்ததுக்கு மிக்க நன்றி. கொடுத்துருங்க.